வெல்கம் டு இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமி. இந்த டிஎன்பிசியில் வந்து நியூ ஆனுவல் பிளானர் வந்து அந்த ரிப்போர்ட் விட்டுருந்தாங்க. நேற்று வந்து புது அப்டேட் வந்து டிஎன்பிசி மூலம் விட்டுருந்தாங்க. இதில் வந்து டிஎன்பிசி குரூப் டூ ஏ வந்து தனித்தனியாக நடக்க போகுது. சரிங்களா, மெயின்ஸ் வந்து குரூப் டூ இருக்கு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ பேட்டர்ல தான் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. அதேமாதிரி குரூப் டூ ஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திருந்தாங்க. அதேமாதிரி ஃபாரஸ்டர் எக்ஸாம் வந்து குரூப் டூவில் சேருமா சேராதான்னு சொல்லி பல மாணவர்கள் வந்து குழம்பிட்டு இருந்தாங்க. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து குரூப் டூ ஏவில் வந்து சேர்க்கல, அது வந்து ஃபாரஸ்டர் எக்ஸாம் வந்து தனியாக தான் வச்சிருக்காங்க. சரிங்களா, இதை தாண்டி அந்த ரிவைஸ்டு ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்தீங்கன்னா பல எக்ஸாம் வந்து அதில் வந்து வைக்கிற மாதிரி அதை வந்து காமிக்கல. சரிங்களா, அதாவது இந்த 2024 அந்த எக்ஸாம் வராது போல. சரிங்களா, அதில் அந்த ரிவைஸ்டு ஆனுவல் பிளானரில் சில எக்ஸாம்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிருந்தது. அது ஏன் கொடுக்காம இருந்தாங்கன்னு தெரியல. சரிங்களா, ஸோ ஒருவேளை அது எந்த எக்ஸாம் எல்லாமே இந்த 2024 வைக்கிற மாதிரி ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா, இல்லை பின்னாடி அப்டேட் வருமானு தெரியல. ஆனால் அதில் முக்கியமாக எந்தெந்த வேகன்சிஸ் எந்தெந்த போஸ்ட்லாம் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்க, இது எல்லாமே நியூ ஆனுவல் பிளானரில் இல்லை. இந்த போஸ்ட் எல்லாமே எதில் போய் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தவே இல்லை. அதனோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னங்கிறத வந்து தெளிவுபடுத்தவே இல்லை. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது சுற்றுலாத்துறை, சரிங்களா, இந்த டூரிசம் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, அந்த டூரிசம் ஆஃபீஸருக்கு வந்து தனியாக டிஎன்பிசியில் எக்ஸாம் வைப்பாங்க. அதை வந்து இவங்க வந்து குரூப் டூவில் சேர்த்துருக்காங்களா அல்லது வந்து தனியாக டெக்னிக்கல் போஸ்ட்டில் சேர்த்துருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தவே இல்லை. இது வந்து நேற்று வந்து வந்த அறிவிப்பில் வந்து இது காணும். சரிங்களா, ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்களே, குரூப் 7B and 8 இதெல்லாம் இருக்கா இல்லையா, அது எந்த டெக்னிக்கல் இதில் வருதா இல்லை வந்து வேற எதில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து இன்னும் தெளிவுபடுத்தவே இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, சிறை காவலர் ஜெயிலர் இருக்காங்களா, ஜெயிலர் போஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஜெயிலர், அதை பார்த்தா உதவி சிறை காவலர், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நோட்டிஃபிகேஷனில் எந்த ஏரியாவில் எது கூட சேர்க்க போகிறாங்கிறத தெளிவுபடுத்தவே இல்லை. சரிங்களா, ஏற்கனவே ஒரு ஆர்டிஐ அந்த ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த ஏஜே அசிஸ்டன்ட் ஜெயிலருங்கிற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா TNUSRB அவங்கள்ட்ட மாறிடுச்சு, அவங்க தான் எடுத்து நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ஆனுவல் பிளானர்ல அசிஸ்டன்ட் ஜெயிலர் போஸ்டோ வராமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை அவங்கள்ட்ட அது போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா இல்லையா, ஸோ அசிஸ்டன்ட் ஜெயிலர் போஸ்ட் வந்து 100-90% வந்து TNUSRB தான் எடுத்து நடத்த போறதா வந்து செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசி பேட்டர்ல கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி போஸ்ட்டில் தான் அதை கொண்டு கொடுத்தாங்க. ஃபிசிக்கல் எதுவுமே இல்லை, நான் என்ட்ரி. ஆனால் TNUSRBக்கு வந்து இந்த ஜெயிலரோ அசிஸ்டன்ட் ஜெயிலரோ போயிடுச்சு அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எஸ்ஐ மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கண்டிப்பாக இருக்கும், இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, அதேமாதிரி இந்த ஜெயிலர் எக்ஸாம் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமுக்கு ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கு. சரிங்களா, ஹியூமன் ரைட்ஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து TNUSRB எடுத்து நடத்தும் பொழுது ஹியூமன் ரைட்ஸ் பேப்பரை வச்சு நடத்தினாங்க அப்படின்னா ஜெயிலர் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம்னா தனியாக தான் வரும். சரிங்களா, ஹியூமன் ரைட்ஸ் பேப்பர் வச்சு தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க அப்படின்னா TNUSRB மூலமா SISFO தனியாக எக்ஸாம் நடக்கும், அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் தனியாக நடக்கும். இல்லை ஹியூமன் ரைட்ஸ் பேப்பர்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக SISFO கூடயே எதை சேர்த்துருவாங்க, அசிஸ்டன்ட் ஜெயிலர் போஸ்ட் சேர்த்து கம்பைனட் எக்ஸாமாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது என்னுடைய அனுமானத்தில் நான் சொல்றேன். ஹியூமன் ரைட்ஸ் பேப்பர் தான் அங்கே ரோல் பண்ண போகுது. ஹியூமன் ரைட்ஸ் பேப்பர் இருந்தால் தனியாக எக்ஸாம் வச்சிருவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் பேப்பர்லாம் வேணாம் அப்படின்னா எப்பயும் போல வந்து சயின்ஸ், சைக்காலஜி, மேக்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் போய் SI எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணிட்டு AJ எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டு போஸ்ட்டுமே இந்த நியூ அண்ட் ரிவைஸ்டு ஆனுவல் பிளானரில் இல்லை. இது ஒன்று புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம். சரிங்களா, இந்த மேத்தமெட்டிக்ஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம்லாம் படிச்சிருப்பாங்களா, அந்த டிகிரி முடிச்சிருப்பாங்களா, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதை பற்றி எந்த அப்டேட்டும் இதில் இல்லை. சரிங்களா, அடுத்து பாருங்க, சிவில் ஜட்ஜி இப்போ தான் வந்து ரிசல்ட் எல்லாம் விட்டாங்க. எனக்கு அப்படி ஒரு டவுட் வந்துருச்சு. ஓகேவா, இப்போ தானே எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அதனால வந்து திடீர்னு நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் விடுவாங்களா, இந்த வருஷம் கேப் போட்டு அடுத்த வருஷம் தான் விடுவாங்க, அதனால தான் இதில் மென்ஷன் ஆகலையோ. ஏன்னா இது ஆனுவல் பிளானரில் தான் மென்ஷன் ஆகி வந்திருக்கு. ஆனுவல் பிளானருங்கிறது இந்த வருஷம் நாங்கள் வைக்கக்கூடிய எக்ஸாம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டிஎன்பிசி தெளிவுபடுத்திருக்காங்கன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதெல்லாம் இதில் மென்ஷன் ஆகலையோ அது எல்லாமே இந்த வருஷம் வராது. அப்போ அதுவுமே அடுத்த வருஷம் ஆனுவல் பிளானர் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து பாருங்க, தோட்டக்கலைத்துறை ஹார்டிகல்ச்சர் எக்ஸாம் இருக்கா இல்லையா, அதுவும் மென்ஷன் ஆகல. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த வனவர் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்னு சொல்லுவாங்க, அதான் குரூப் 6. சரிங்களா, அப்போ குரூப் 6ங்கிறது ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ், அதான் பார்த்தா ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ட்டை பற்றி எந்த வித தெளிவான ஒரு அப்டேட்டும் இதில் இல்லை. இது இன்னும் சொல்ல போனால் EB, ஆவினு, அப்புறம் அந்த போக்குவரத்து துறை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துட்டாங்க. டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஆவினில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு போஸ்ட் எல்லாமே குரூப் 4ல சேர்த்துருந்தாங்க. EBயில் வந்து கிளர்க்கு போஸ்ட் எல்லாம் குரூப் 4ல சேர்த்துருந்தாங்க. ஆனால் இந்த குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் EB, ஆவின் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்த மாதிரி ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்போ இந்த EB, ஆவின்லாம் இல்லாமல் இருக்கிறதால ஒருவேளை வேகன்சிஸ் வந்து கம்மியாக வருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சேர்ந்தாதான் வேகன்சிஸ் வந்து அதிகமாக வரும். குரூப் டூ ஏவில் வந்து வேகன்சி அதிகமாக வரணும்னா
புது புது டிபார்ட்மெண்ட்லாம் உள்ளார சேர்த்ததெல்லாம் அதுலேயே ஒரு 10 பொருட்கள் தான் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு இருக்குது. சரி, இது எல்லாமே எதில் வரல, நியூ ஆனல் பிளானரில் இதை பற்றி அப்டேட் எதுவுமே வரவில்லை. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உதவி சிறை காவலர் ஐசன் ஜெயிலர் போஸ்ட் மட்டும் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது வந்து நம்ம இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கு நம்ம தனியாக வந்து எஸ்ஐ லெவலில் எஸ்ஐ எஸ்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ஜெயிலருக்குலாம் நம்ம டெஸ்ட் பேட்ச் தனியாக போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து இம்பாக்ட் ஐஎஸ்ஐ நம்ம ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஒரு கைடன்ஸோட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேட்ச் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.